ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 9வது புத்தகம் பழைய தமிழ் புத்தகம், பழைய சமூக அறிவியல் புத்தகத்தில் இருந்த ஒரு தகவல் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கேள்வி அப்படின்னா, தொன்மையான பாலி மற்றும் சமஸ்கிருத இலக்கியங்கள் தமிழ் மற்றும் தென்னிந்திய பகுதியை டேஸ் என்கின்றன. அதாவது தொன்மையான பாலி மற்றும் சமஸ்கிருத இலக்கியங்கள் இருக்குல்ல, ஸோ அந்த 2 இலக்கியங்களும் தமிழ் மற்றும் தென்னிந்திய பகுதிகள் நம்ம சைடு தான், ஓகேவா? தமிழ் மற்றும் தென்னிந்திய பகுதியை என்னன்னு சொல்லுது அப்படின்றதான் இங்கே கேள்வி. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன்ஸை இப்படியும் வைக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷனு திராமிழா திராவிட அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. திராமிழா திராவிட அப்படின்னு சொல்லுதா, இல்லை திரமிழ திராவிட அப்படின்னு சொல்லுதா, சி ஆப்ஷனு ட்ரமிழா திராவிடா அப்படின்னு சொல்லுதா அப்படின்றதான் இங்கே ஆப்ஷன்ஸு. ஸோ இந்த பாலி மற்றும் சமஸ்கிருத இலக்கியங்கள் தென்னிந்திய பகுதி மற்றும் தமிழை எப்படி சொல்லுது அப்படின்னா திராமிழா, ஓகேவா? திராமிழா திராவிட அப்படின்ற 2 வார்த்தைகளால் குறிக்கிது, ஓகேவா? நமக்கு ஆப்ஷன்ஸில் இப்படியும் கன்ஃபியூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியான கேள்வி மாதிரியும் புத்தகத்தில் பார்க்கும்போது இருக்கும். ஆனால் ஆப்ஷனில் என்ன பண்ணுவாங்க, திரமிழ திராவிட அப்படின்னு வச்சுருவாங்க. தீயை இத்துன்னு மாற்றுவாங்க, இத்தை இட்டுன்னு மாற்றுவாங்க, ஓகேவா? இன்னொன்று திராவிடம் மட்டும், ஒன்று மட்டும் சரி அப்படின்னு எப்படி வேணாலும் நமக்கு ஆப்ஷன்ஸ் வைக்கலாம். நமக்கு சரியான ஆன்சர் அப்படின்றது தெரியணும். திராமிழா, இன்னொன்று திராவிட, 2துலேயுமே தீ தான் வருது, ஓகேவா? திராமிழா திராவிட அப்படின்னு சொல்லி தான் நம்ம தமிழ் மற்றும் தென்னிந்திய பகுதிகளை பாலி மற்றும் சமஸ்கிருத இலக்கியங்கள், எந்த இலக்கியங்கள்னு கூட கொஷினாக கூட கேட்டலாம், பாலி மற்றும் சமஸ்கிருத இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. அதுவே நம்ம இந்தியாவை தாண்டி, ஓகேவா, தென்னிந்திய பகுதியை வந்து பார்த்தோம்னா திராமிழா திராவிட அப்படின்னு சொல்லுதுன்னா, அப்போ வடபகுதியை எப்படி சொல்லுது? அதே பாலி மற்றும் சமஸ்கிருத இலக்கியங்கள் வடக்கு பகுதியை எப்படி சொல்லுது அப்படின்னா ஆரிய வர்த்தம் அப்படின்னு சொல்லுது. ஆரிய வர்த்தம் அப்படின்ற ஒரு வார்த்தையால் குறிப்பிடுது. ரொம்ப முக்கியம். திராமிழா திராவிட தென்னிந்திய பகுதி, ஓகேவா? அதேமாதிரி ஆரிய வர்த்தம்னா வடபகுதியை சொல்லுது. முக்கியமான தகவல், தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.